எல்லோரிடமும் அனுசரித்து பேசக்கூடிய குணமுடைய துலாம் ராசி அன்பர்களே, இந்ததொரு மாதம் பேச்சு முடிவை சாதுரியத்தை கூடும் காரிய வெற்றிகள் என்பது கிடைக்குங்க. இந்ததொரு மாதம் முழுவதுமே ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு இருந்து ராசியை பார்ப்பாருங்க. எதையுமே அனுபவிப்பு என்பது கொடுக்கும். பாக்கியாதிபதி புதன் அங்கே நீச்சத்தை அடைந்தாலும் மறைந்த புதன் நிறைந்ததொரு யோகத்தை தரும் என்பதால அறிவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மற்றும் புத்தியை மூலதனமாக வைத்து தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு வருமானங்கள் என்பது உண்டுங்க. சிலருக்கு எப்படி வருமானம் வந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மறைமுகமான வழிகளில் தன லாபம் என்பது இருக்கும். பணத்திற்காக வேலையை முடித்து கொடுப்பவர்களுக்கு காரியங்கள் என்பது சுலபமாக முடியுங்க. அரசாங்க ஆதரவுகள் என்பது கிடைக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளில் இருப்பவர்களுக்கு இது நல்லதொரு வாரம்ங்க. பங்குதாரர்களிடையே கருத்து வேற்றுமைகள் என்பது வரும் என்பதால தொழிலில் அக்கறை காட்டுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்வதை ஒத்தி வைப்பது நல்லதுங்க. தவிர்க்க முடியாத ஒரு காரணங்களுக்கு மட்டுமே செலவு செய்யலாங்க. முக்கியமாக சாமர்த்தியமான ஒரு செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயருங்க. மனக்கவலைகள் என்பது நீங்கும்படியான சூழ்நிலைகள் இருக்கும். உற்சாகம் என்பது உண்டாகும். பயணத்தின் பொழுது ஏற்பட்ட தடங்கல்கள் என்பது நீங்கும். தொழில் வியாபாரம் லாபகரமான ஒரு நடக்குங்க. போட்டிகள் என்பது விலகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் என்பதை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்க தேவையான உதவிகள் என்பது கிடைக்குங்க. புதியதொரு வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்கள் என்பது கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் என்பது தீரும். பிள்ளைகள் மூலமாக பெருமை என்பது உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பாராத ஒரு பணவரத்து என்பது இருக்கும். மனக்கவலை என்பது நீங்கி உற்சாகம் என்பது உண்டாகுங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் என்பது தேவை. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் என்றதொரு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. கலைத்துறையினருக்கு உயர்ந்த நிலையில உள்ளவர்களுடன் மன வருத்தம் என்பது ஏற்படும்படியான ஒரு சூழ்நிலைகள் வருங்க. வாகனங்கள் மூலமாக செலவுகள் என்பது உண்டாகலாம். எதிர்பார்த்த பணவரவு என்பது இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் என்பது கிடைக்கலாம். அரசியல் துறையினருக்கு பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது குறையுங்க. மன உறுதி என்பது அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் தடைகள் என்பது ஏற்படும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. முதல்ல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அடுத்தவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ள உங்களுக்கு இந்த மாதம் கஷ்டம் என்பது நீங்கி சுகம் உண்டாகுங்க. தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரத்தால் பணவரத்து என்பது கூடுங்க. எதிர்ப்புகள் என்பது மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது குறையுங்க. எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். வாக்குவன்மையால் காரியங்களில் அனுகூலம் என்பது ஏற்படும். வேலையை தவறி உண்ண வேண்டியது இருக்குங்க. வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் என்பது ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் என்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவிற்கு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் என்பது குறையாமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சிந்திக்க வேண்டியது இருக்குங்க. பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது வரலாங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களோடு இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் என்பது நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை என்பது காட்டுவீர்கள். பெண்களுக்கு சாமர்த்தியமான ஒரு பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகள் என்பது கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் இருக்குங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனைகள் என்பது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஒரு விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. உங்களுக்கான ஒரு பரிகாரம் குலதெய்வத்தை வழிபட்டு வர பொன்பொருள் சேர்க்கை என்பது உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது ஏற்படுங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எந்ததொரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் எடுத்ததொரு முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் என்பது கிடைக்கும். பணவரத்து என்பது அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல்
எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி அடைவீர்கள். நண்பர்கள் மூலமாக உதவிகள் என்பது கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு என்பது அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் என்பது கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் என்பது நீங்குங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் என்பது இயலும். எதிர்பார்த்த நிதி உதவி என்பது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான ஒரு பலன்களை காண்பார்கள். புதியதொரு வேலை பற்றிய சிந்தனை என்பது அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை என்பது காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த ஊழல்கள் என்பது நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். பெண்களுக்கு ஏற்றதொரு காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு என்பது பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு தனாதிபதி சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்துங்க. அரசியல் துறையினருக்கு புதியதொரு ஒப்பந்தங்கள் என்பது கிடைப்பதில் தாமதம் என்பது உண்டாகலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் என்பது காணக்கூடும். முயற்சிகள் கைகூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்பது மேலோங்குங்க. உங்களுக்கான பரிகாரம், கிராம தெய்வத்தை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் என்பது உண்டாகுங்க. அடுத்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்ததொரு மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உல்லாசத்திற்கும் கேளிக்கைக்கும் முக்கியத்துவம் அளிக்காத உங்களுக்கு இந்ததொரு மாதம் மன உறுதி என்பது அதிகரிக்குங்க. சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் என்பது நீங்கும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் என்பது நீங்கும். உடல் ஆரோக்கியம் என்பது மேலோங்கும். வாகனங்கள் மூலமாக செலவுகள் என்பது உண்டாகலாங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு என்பது இருக்கும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் என்பது செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு மனை வாங்குவதற்கான ஒரு தடைகள் அகலும். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்குங்க. எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகுங்க. பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் என்பது ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது என்பது நல்லதுங்க. திறமையாக செயல்பட்டால் பாராட்டு என்பது கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது தான் நல்லதுங்க. குழந்தைகள் பற்றிய கவலை என்பது உண்டாகுங்க. அவர்களுக்காக பாடுபடுவீர்கள். பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடைகள் ஏற்படுங்க. கலைத்துறையினருக்கு பணவரத்து என்பது எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே செய்தால் வெற்றி நிச்சயங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்குங்க. புதியதொரு நட்புகள் என்பது கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம், சித்திரைகளை வணங்கி வர போட்டிகள் குறையும். மனம் தெளிவடையும். எதிர்பார்ப்பு என்பது நிறைவேறும். அனைவருக்குமே நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கருகில் உள்ள முருகன் கோவில் ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுங்க. சரி, ஓகேங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.